ஏகாதசி விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும்னு தெரியுமா? வாங்க சின்னதா பாப்போம். ஏகாதசி வளர்பிறை மற்றும் தேய்பிறை 11ஆம் நாள் வரும். விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல விரதம் இருந்தா உடல் மற்றும் மனம் சுத்தமாகும். விஷ்ணு மந்திரங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது சிறப்பு. பெண்கள் மற்றும் வயதானவர்கள் எப்படி ஏகாதசி விரதம் இருக்கலாம்? அதிகாலையில் எழுந்து நெல்லிக்காய் ஊற வச்ச தண்ணீல குளிச்சு வீட்டில் விளக்கு ஏற்றி விஷ்ணு வழிபாடு செய்யலாம். முழு உபவாசம் இருக்க முடியாதவங்க பழம் மற்றும் பால் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். கடுமையான விரதம் அவசியமில்லை. மாலையில விஷ்ணு கோவிலுக்குச் சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம். விரதம் முடிக்கும் முறை: துவாதசி நாள்ல விஷ்ணு வழிபாடு செய்து சிறிதளவு நெல்லிக்காய், அரிசி உணவு சேர்த்துக்கொண்டு விரதம் முடிக்கலாம். இப்படி விரதம் இருந்தா பாவ விமோச்சனம் மற்றும் சகல சௌபாகியம் கிட்டும்.